தொடுதிரை மடிக்கணினி இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வாளர்களே, கடந்த சில எபிசோடுகளில் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ கோஆபரேட்டிவ் துறை மற்றும் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ கோஆபரேட்டிவ் துறையில் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற கேள்விக்கான விரிவான விளக்கமான விடை தொகுப்பதை கடந்த சில எபிசோடில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த SRB 2025 106 கொஸ்டினை பார்த்தோம். இப்போ 107வது கொஸ்டின் இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணலாம். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கவுண்டட் டுவோர்ட்ஸ் த 50 டெபிட் டிரான்சாக்ஷன் லிமிட் இன் ஸ்மால் அக்கௌண்ட் ஃபார் ஆஃப் இயர். அதாவது சிறிய கணக்கில் அரையாண்டுக்கு 50 பற்று பரிவர்த்தனைகள் வரம்பில் எது கணக்கிடப்படுகிறது என்றால் அது செக் வித்ட்ரா 50. அதாவது 50 பற்று பரிவர்த்தனையின் வரம்பில் எது கணக்கிடப்படாதுன்னு கேட்குறான். நாட் கவுண்டட். அப்போ ஆன்சர் வாஸ் செக் வித்ட்ராவல். ஆன்சர் வாஸ் காசோலை மூலம் பணம் எடுப்பது நாட் கவுண்டட். அப்போ ஆன்சர் 107க்கு ஆன்சர் டி என்பது சரி. 108 பாருங்க. FPO ஸ்டாண்ட் ஃபார் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். FPO என்றால் உழவர் உற்பத்தியாளர் சங்கம். ப்ரொடியூசர் இல்லையா, ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஃபங்க்ஷனல் கிடையாது, ஃபார்மர் ப்ரொடியூசிங் கிடையாது, ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், FPO. அப்போ 108க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 109 பாருங்க. when was all India mutual arrangement scheme was introduced? all India mutual arrangement scheme 1965. அகில இந்திய பரஸ்பர ஏற்பாடு திட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா 1965ல் 1965. in Tamil Nadu which urban bank transformed into state cooperative bank மாறினா சென்னை சென்ட்ரல் அர்பன் பேங்க். 110 பாருங்க. 1912ஆம் ஆண்டு எந்த நகர வங்கி மாநில கூட்டுறவு வங்கியாக மாற்றப்பட்டதுன்னா சென்னை மத்திய நகர வங்கி. இந்த சென்னை மத்திய நகர வங்கி தான் 1912ஆம் ஆண்டு மாநில கூட்டுறவு வங்கியாக மாற்றமடையுது. அப்போ 110க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 111 பாருங்க. ஏஆர் கொஸ்டின் கேட்டிருக்கா. A Kisan credit card scheme provide revolving credit facility to farmer. Yes, correct. ஆனா the Kisan credit card scheme was introduced primarily to finance purchase of farm machinery and long term asset என்பது தப்பு இல்லையா. கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் ப்ரொவைட் ரிவால்விங் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு ஃபார்மர். அது மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஏ இஸ் அ ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு சுழல் கடன் வசதி. கிசான் கிரெடிட் திட்டம் முதன்மையான பண்ணை இயந்திரங்கள் மற்றும் நீண்ட கால சொத்துக்களை வாங்குவதற்காக. இங்கே ஆப்ஷன் அடிச்சு போச்சு. நீண்ட கால சொத்துக்களை வாங்குவதற்கு நிதி அளிப்பு அறிமுகப்படுது என்பது தவறு. அப்போ ஏ கரெக்டுனா 6 வந்து ராங். அப்போ 111க்கு ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 112 which bank function as the banker and financial advisor to the governmentனா ரிசர்வ் பேங்க். அதனால தான் இதுக்கு பேரு பேங்கர்ஸ் பேங்க். பேங்கர்ஸ் பேங்க்னா RBI ஆர் சென்ட்ரல் பேங்க். ரிசர்வ் பேங்க் இப்போ இந்தியா இல்லையா. அரசாங்கிற்கான வங்கியாளராகவும் நிதி ஆலோசகராக செயல்பட வங்கி RBI ரிசர்வ் வங்கி. 112க்கு ஆன்சர் சி. 113 வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிரைமரி கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கிரெடிட் பை SCP? ஆன்சர் சப்போர்ட் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பீரா. அதாவது SCP-யால் உருவாக்கப்பட்ட பிரதம கூட்டுறவு மேம்பாட்டு நிதி நோக்கம் என்றால் கூட்டுறவு மேம்பாட்டை ஆதரிக்குவதற்காக. அப்போ 114க்கான ஆன்சர் 113க்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 114 அக்கார்டிங் டு த மேட்சிங் கான்செப்ட் வாட் இஸ் த கம்பேர்ட் இன் ஏ ஸ்பெசிபிக் பீரியட். அதாவது பொருந்துதல் கருத்துப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவை ஒப்பிடப்படுகிறது என்றால் வருவாயும் செலவையும். வருவாய்க்குள் தட் மீன் ரெவென்யூயும் எக்ஸ்பென்சிவையும் ரெண்டுமே என்ன பண்ணுவாங்க மேட்சிங் கான்செப்டில் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க ஸ்பெசிபிக் பீரியடில். அப்போ 114க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சொத்துக்களையும் பொறுப்புகளையோ அல்லது மூலதனத்தையோ வருமானத்தையோ அல்லது முதலீடையோ ஈவுத்தொகையோ கம்பேர் பண்ண மாட்டாங்க.
வருவாய் எவ்வளோ, செலவு என்பதை தான் ஒப்பிடுவாங்க. பொருந்துதல். அப்போ 114க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 115 சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன், அதாவது ஒற்றை பதிவு முறை பராமரிக்கப்படுவது எதுனா, ஒற்றை பதிவுனா ரொக்க கணக்கு மற்றும் ஆல்சார் கணக்கு. தட் மீன் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டையும் பர்சனல் அக்கௌண்ட்டையும் பண்ணுறதா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட். 115க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 116 வாட் இஸ் த அக்கௌண்டிங் ரூல் ஃபார் த ரியல் அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட் when an asset comes into the business. ஒரு சொத்து வணிகத்திற்கு வரும்போது உண்மை கணக்கிற்கான கணக்கியல் விதி எது என்றால் கணக்கை பற்றவை, டெபிட் த அக்கௌண்ட். கணக்கை பற்றுவை, டெபிட் த அக்கௌண்ட். ஆன்சர் 116க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 117 பாருங்க, கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அலோகேட் எத்தனை பர்சன்ட்னா 10% their net profit to the price fluctuation fund for the production. அதாவது கூட்டுறவு கடன் சங்கங்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக, ப்ரொடக்ஷன் பாதுகாப்புக்காக தங்களின் நிகர லாபத்தில் 10% விழுக்காட்டை விலையேற்ற நிதிக்காக ஒதுக்குறாங்க. 10%. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 117க்கு ஏ. 118 வாட் இஸ் கூப்பா அப்படின்னா ஜேர்னல் பேஜ் நம்பர். கூப்பா என்ன, குறிப்பேட்டு பக்க எண். குறிப்பேட்டு 118க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 119 பாருங்க, இஃப் கமிஷன் ரிசீவ்டு ஆர்எஸ் 1000 rupees அவிஷ் ஷோன் ட்ரையல் பேலன்ஸ். கமிஷன் பெறப்பட்டது ரூபாய் 1000 என்றால் அது இருப்பாயில் எவ்வாறு காட்டப்படும்னா கடனாக காட்டப்படும், கிரெடிட்டாக காட்டப்படும். 119க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 120 when accounting stand board established India, கணக்கியல் தர நிர்ணய குழு 1977 ஏப்ரலில் தொடங்கப்பட்டது. 1977 when accounting standard board was created, established in 1977 in April. Answer 120க்கு C. 121 what is the correct order of accounting cycle? அக்கௌண்டிங் சைக்கிள் எப்படி இருக்குமா பாருங்க. கணக்கியல் சுழற்சி சரியான வரிசை. முதல்ல வந்து இருப்பளவு எவ்வளோன்னு இருக்கணும், இருப்பாய்வு தயாரித்தல், இருப்பாய்வு தயாரிக்கணும். தட் மீன் பேலன்ஸ், தட் மீன் ஃபைண்டிங் அவுட் த க்ளோசிங் பேலன்ஸ். இருப்பாய்வு, இருப்பாய்வை தயாரிக்கணும். ரெண்டாவது வியாபார கணக்கீடு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் எவ்வளோ, அடுத்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, அந்த ட்ரேட் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் எவ்வளோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ, அப்புறம் தான் லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட்டு கொண்டு வருவாங்க. அப்போ வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள்? ஃபைண்டிங் அவுட் த க்ளோசிங் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாஸ்ட் ஒன்னா பேலன்ஸ் ஷீட். அதாவது இருப்பாய்வு தயாரிக்கிறது, வியாபார கணக்கீடு, லாப நட்ட கணக்கீடு, இருப்பு நிலை குறிப்பு. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 121க்கு ஆன்சர் ஏ. 122 which one of the following nominal account? நாமினல் அக்கௌண்ட்னா பெயரளவு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் தான் நாமினல் அக்கௌண்ட், கொள்முதல் செய்கிறது தான் நாமினல் அக்கௌண்ட். 122க்கு சி. 121 வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் பிவோட் டேபிள் இன் எம்எஸ் எக்ஸல்? எம்எஸ் எக்ஸல்ல பிவோட் அட்டவணை முதன்மை என்னன்னா டு குயிக்லி சம்மரைஸ் அண்ட் அனலைஸ் டேட்டா. அதாவது தரவை விரிவாக சுருக்கி பகுவாய்வு செய்வதான் எம்எஸ் எக்ஸல்ல பிவோட் அட்டவணைன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் பி. which year Mark 1 computer was invented? அதாவது மார்க் 1 கணினி எந்த ஆண்டு கண்டுபிடிச்சுன்னா 1944. மார்க் 1 கணினி 1944 கண்டுபிடிக்கப்பட்டது. 124க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 125 when a system restart which type of booting is used? ஒரு கணிப்பொறி மீண்டும் தொடங்கும் போது எந்த வகையான தொடங்குதலை பயன்படுத்துறோம்னா உடன் வார்ம் பூட்டிங். ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்டு, உடன் தொடங்கிறதுக்கு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணால் வார்ம் பூட்டிங். இனிஷியலாக கோல்டு பூட்டிங்கில் ஸ்டார்ட் ஆகி வார்ம் பூட்டிங்கில் முடியும். ஏ இந்த கணினி பொறி மீண்டும் தொடங்கும்போது எந்த வகையான தொடங்குதலை பண்ணா உடன் தொடக்கம், தட் மீன் வார்ம் பூட்டிங். 126 இன் இந்தியா விச் பிரைமரி லா டீல் வித் சைபர் கிரைம் அண்ட் ப்ரொவைட் லீகல் ரெகனைசேஷன் ஃபார் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனா ஐடி ஆக்ட் 2000. இந்தியாவில் இணைய குற்றங்களை கையாள்வதற்கும் மின்னணு பரிவர்த்தனைகளுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்குவதற்கு முதன்மை சட்டம்
தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000. அப்போ 126க்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 27 கால்குலேட்டிங் என்ஜின் வாஸ் டெவலப்டு பை சார்லஸ் பேபேஜ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கணக்கிடும் இயந்திரத்தை உருவாக்கியவர் சார்லஸ் பேபேஜ். 127க்கு டி நேம் த நான் வாலட்டபிள் மெமரி ஹார்ட் டிஸ்க். நிரந்தர நினைவகம் எதுனா ஹார்ட் டிஸ்க். அதாவது 128க்கு 129 the speed at which the microprocess execute instruction called clock speed. அதாவது நுண்செயலி கட்டளை நிறைவேற்றுதலின் வேகத்தை கடிகார வேகம் என அழைக்கிறாங்க. கடிகார வேகம். கடிகார வேகம். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஒன் வெப் ப்ரௌசர் கொடுக்கப்படுதுல இதெல்லாமே நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் இல்லையா. குரோம் இஸ் எ வெப் ப்ரௌசர். ஆன்சர் 130க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எது இணைய உலாவினா குரோம். இணைய உலாவி வெப் ப்ரௌசர் குரோம். 130க்கான ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 131 விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இது லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மேன் வேன் இதெல்லாமே. பேன் வந்து என்னன்னா பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். அப்போ ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு நாட் ஏ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பேன் கார்டு. 131க்கு டி. பின்னோட்டில் எது கணினி வலையமைப்பின் வகையில்னா பேன் கார்டு டி. 132 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வைட் ஏரியா நெட்வொர்க் இன்டர்நெட். வைட் ஏரியா நெட்வொர்க் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் இல்லையா. பின்னோட்டில் எது வேன் பரந்த வலையமைப்பு என்பதற்கான உதாரணம் இணையம். அடுத்து பாருங்க வாட் இஸ் த மினிமம் ஏஜ் டு பிகேம் எ மெம்பர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இந்தியா. 18. தோஸ் ஆர் யாரெல்லாம் 18 வயசுக்கு குறைந்தபட்ச வயது இருக்காங்க அவங்கள கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கலாம். அப்போ வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ஆஃப் டு பிகேம் எ மெம்பர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டினா 18. இந்தியாவில் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக ஆவதற்கு குறைஞ்சபட்ச வயது எவ்வளோனா 18. அடுத்தது the only sea surrounded by water all side. அதுதான் என்னன்னா சாகோஸ் கடல். சர்காசோ கடல். the only sea அனைத்து பக்கம் நீரால் சூழப்பட்ட ஒரே கடல் சர்காசோ கடல். டெட் சீன்றது வந்து ஜோர்டான் இஸ்ரேல் பார்டரில் ஏஷியாவில் லோயஸ்ட் பாயிண்ட் இல்லையா. அது சர்காசோ கடல். ஆன்சர் வாஸ் the only sea surrounded by water all side. அனைத்து பக்கம் நீரால் சூழப்பட்ட ஒரே கடல் சர்கோசோ கடல். ஆன்சர் 134க்கு பி. 35 த ஸ்லோகன் கோ பேக் டு வேதா சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் 1875. கோ பேக் டு வேதா சுத்தி மூமெண்ட் வேதங்களுக்கு திரும்ப என்ற முழக்கத்தை அறிவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆன்சர் 135க்கு பி. த 3 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா யூனியன் மத்திய அரசு, ஸ்டேட் மாநில அரசு, உள்ளாட்சி ஊரகாட்சி. ஆன்சர் இந்தியாவில் உள்ள 3 நிலை அரசாங்கம் மத்திய மாநில மட்டும் உள்ளாட்சி. ஏஸ் கரெக்ட் ஆன்சர். டெட்ராய்டு ஆஃப் ஏஷியா சென்னை. ஏன்னா ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோமொபைல் காம்பனன்ட் வேர்ல்டில் லீடிங் மேனுஃபேக்சரில் டாப் 10 கார் மேனுஃபேக்சரில் 6க்கும் மேற்பட்ட கம்பெனி சென்னையில் இருக்குது. சென்னை அண்ட் சரௌண்டிங். அதனால தான் சென்னை இஸ் எ டெட்ராய்டு ஆஃப் ஏஷியா. அப்போ 137க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படும் நகரம் சென்னை. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் மேஜர் போர்ட் இன் தமிழ்நாடு. சென்னை இஸ் மேஜர் போர்ட். இந்த 3மே சென்னையோட மேஜர் போர்ட்டு. ஆனால் வயசு நாகப்பட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது மீடியம் போர்ட். மேஜர் போர்ட் வந்து இந்தியாவில் 13, தமிழ்நாட்டில் 3 இருக்கு. அப்போ வந்து நாகப்பட்டினம் வந்து மீடியம் போர்ட். ஆன்சர் 38க்கு டி. பின்னோட்டில் எது தமிழ்நாட்டில் பெரிய துறைமுகம்? நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் பெரிய துறைமுகம் கிடையாது. ஹவு மெனி ஸ்டேட் இன் தேர் இந்தியா? 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் இல்லையா. இந்தியா 2025 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரி. இந்தியாவில் 2025 எத்தனை மாநிலம்னா 28. விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கம் அண்டர் ஃபெர்டிலைசர்? இதெல்லாம் ஃபெர்டிலைசர். யூரியாஸ் ஆல்சோ ஃபெர்டிலைசர். டிஏபி, பாஸ்போரிக் ஆசிட், ராக் பாஸ்பேட், அமோனியா, சல்ஃபர், இந்த 6மே எல்லாமே ஃபெர்டிலைசர் தான் வரும். எல்லாம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசரில் வரும். அப்போ ஆன்சர் எல்லாமே ஆல் ஆஃப் திஸ். கீழே எவை உரங்களாக கருதப்படுனா யூரியா, டிஏபி, பாஸ்போரிக் அமிலம், ராக் பாஸ்பேட், அமோனியா, சல்ஃபர், இவை அனைத்தும் என்பது சரியே. அடுத்த கொஸ்டின், கிராஜுவிட்டி ஆக்ட்
1972 கொண்டு வராங்க. பணிக்கொடை சட்டம் எந்த வருஷம்னா 1972. கிராடிட்டி ஆக்ட் enacted in the year 1972. 141க்கு ஆன்சர் சி. விச் நாவல் வாஸ் வென் சாகித்ய அகாடமி நாவல்னு கேட்டிருக்கா. நாவல் கொர்க்கை தான். குறிப்பாக வந்து பார்த்தா மன்னார் வளைகுடாவில் இல்லை மீனவ துறைமுகங்களில் மீன் பிடிக்க தொழிலை பற்றி ஜோ க்ரூஸ் என்பவர் எழுதப்பட்ட நூல் தான் கொர்க்கை. 2023 எஸ். அப்போ நாவல் வந்து சாகித்ய அகாடமி வாங்குது. 142க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சாகித்ய அகாடமி பெற்ற நாவல் கொர்க்கை. 143 த கரெக்ட் கெமிக்கல் ஃபார்முலா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் MgOH. குறிப்பாக வயிற்றுக்கோளாறு பிரச்சனைகளில் இருக்கிற முக்கிய கெமிக்கல் காம்பவுண்ட் தான் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. 143க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி. எலிமெண்ட்டில் மாடர்ன் பீரியட் டேபிள் அரேஞ்ச் இன் குரூப்ஸ் எத்தனை இருக்குன்னா 18. ஃபஸ்ட்டு வந்து பீரியடு, அப்புறம் தான் குரூப்ஸு, அப்புறம் தான் ஃபேமிலி. பீரியடு 7, குரூப்ஸ் வந்து 18, ஃபேமிலியும் 18. அப்போ இங்கே வந்து என்ன கேட்குறாங்களா, ஃபஸ்ட்டு குரூப்ஸ் கேட்குறா 18, 7, பீரியட் வந்து 7. ஓகே, ஆன்சர் 144க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் 18 தொகுதியும் 7 தொடர்களாகவும் 18 குடும்பங்களாக அடுக்கப்பட்டுள்ளன. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் தமிழ்நாடு அக்கௌண்டிங் ஃபார் 56% ஆஃப் டோட்டல் இரிகேஷனா வெல் கிணற்று பாசனம். தமிழ்நாட்டில் மொத்த நீர்ப்பாசனத்தில் 56% பங்கு வகிக்க முதன்மை நீர்ப்பாசனம் கிணறுகள். யூனிசெட்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் என்வாரன்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஆன்சர் வாஸ் 146க்கு ஏ. 147 ஏ பிளே ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட் கிருஷ்ணதேவயா ஜாம்பாவதி கல்யாணம். கிருஷ்ணதேவரால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நாடகம் ஜாம்பாவதி கல்யாணம். 147க்கு ஏ. இன் விச் இயர் வாஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எஸ்டாப்ளிஷ் ஜனவரி 1992. 1992 தான் தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது. 149 as a part of the cell other than nucleus which has DNA, ribosomal and can make own protein known as mitochondria. நியூக்ளியஸ் தவிர டிஎன்ஏ மற்றும் ரைபோசோம்கள் கொண்டு தன் சொந்த புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய செல் பகுதி தான் மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். 149க்கு டி. 150க்கு பாருங்க மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க 2. 150க்கு ஏ. 151 பாருங்க கீழே உள்ள எழுத்து தொடரில் சில எழுத்துக்கள் விடுபட்டுள்ளன. சரியான விடை பி இஸ் ஆன்சர். 151க்கு பி. ஹவு மெனி லைன்ஸ் சிமெட்ரி டஸ் எ ரெகுலர் பேண்டகன் ஹேவ். ஒரு ஒழுங்கான ஐங்கோணத்திற்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் உள்ளன? 5 இருக்குமா. 152க்கு பி. 153க்கு ஏ. 154 பாருங்க டெல்லி ரிட்டன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்க தவறா. 155க்கு டெல்லி டி. 156க்கு பாருங்க ஒரு பகடில் 2 நிலைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. அதில் 1 என்ற எண் மேலே இருக்கும்போது கீழே எந்த எண் இருக்குன்னா 5 இருக்குமா. 5 தான் இருக்குமா. அப்போ 156க்கான ஆன்சர் சி. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் இன் சீரியஸ். பின்வரும் வரிசையில் அடுத்த எண் என்ன இருக்கும்? 1 1 2 3 5 8னா அடுத்த எண் 13 இருக்குமா. இப்போ எக்ஸாம்பிள் 1 1 2 1 2 3 2 3 5 5 8 13. ஆன்சர் வாஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 157க்கு பாம்பே பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட மொழியில் எக்ஸிக்யூட்டிவ் என்பதை ஜிக்ஸாக் பண்ணியிருக்காங்க. அதே எது வரும்னா ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க 160வது கொஸ்டின். எஸ் 159 12% ஆஃப் 250 லிட்டர் சேம் வாட் இஸ் பர்சன்ட் ஆஃப் 150 லிட்டர்னா 20%. 250 லிட்டரில் 12% என்பதின் 150 லிட்டரின் எத்தனை விழுக்காடுனா 20%. 160 கொஸ்டின் பாரு. சஞ்சி ஒரு வகுப்பில் மேலிருந்து 7வது இடத்திலும் கீழிருந்து 28வது இடத்திலும் உள்ளார்னா வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா மொத்தமே 35 பேரில் இவர் 34வது இடத்துல இருக்கிறார். சேம் தான் டிஆர்பியில் வந்த கேள்வியினுடைய மாதிரி தான் எஸ்ஆர்பியில் வந்திருக்கு. அப்போ தேர்வுக்கு படிக்கிற ஆயத்தமாக இருக்கிற அன்பான போட்டியாளர்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் கேட்கப்பட்ட கேள்வி சிலபஸை பார்த்து பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தேர்வு எளிமையே. அடுத்த 161 பாருங்க 20% மற்றும் 25 ஆகிய இரு துவக்க தள்ளுபடிகளுக்கு சமமான ஒன்றை தள்ளுபடி எவ்வளோனா
20 25க்கு சமமானது 40. DFGH KM NQRT அடுத்து என்ன UXன்னு வருமா? 162க்கு D. 163 பாருங்க 324:1:2னா அதோட ரேஷியோ எவ்வளோனா 2:1. ஆமா தானே? 2:1. ஆன்சர் 163க்கு B. இது 2:னா இது 1 பங்கு 2:1. What will be the next term? BDF, CFI, DHL. அப்போ பாருங்க BCD. அப்போ எது வரும்? E. அப்போ Dக்கு அடுத்தது EGO. ஓகே. அடுத்தது ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். எதில் இது கொடுக்கப்பட்டதில் ஆட் ஒன் அவுட்னா எல்லாமே 5 சீரியஸில் வைப்பாருங்க. 164 C. 166 பாருங்க 690 × 15 + 125 82.28. அப்போ 166க்கு B. 167 பாருங்க A என்பவர் ஒரு வேலையை 60 நாட்களிலும் B என்பவர் 20 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்த வேலை செய்து முடிக்க எத்தனை நாட்கள்னா 15 நாட்களா. 168 கீழ்காணொன்றில் மீப்பாவா A M+1. 168க்கு A. 160 பாருங்க if 30% of A is equal to 0.25, B is equal to 1/5 of C, then what is the ratio of ABC னா 10:12:15. 169க்கு A. 170வது கொஸ்டின் 0.1 × 0.007 எவ்வளோனா 0.0007. 170க்கு B. 171 பாருங்க ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ஃப்ரூட்ஸ் ஆர் ரிப்பன். 684 என்னவும் ஃப்ரூட்ஸ் இஸ் ஸ்வீட். 470 என்னவும் ஸ்வீட் கெட் மோர் 302 என்பதில் 4 என்பது எதை குறிக்குன்னா ஃப்ரூட்ஸை குறிக்குது. ஃப்ரூட்ஸ். 172 நெக்ஸ்ட் 289 196 121 64 என்ற வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக ஒரு எண் 25. எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் அ ரேட் பர்சன் எவ்வளோனா 0.4%. கீழ்கண்ட எத்தனை எண்ணெய் சதவீதமாக மாற்றினா 0.004னா 0.4%. 173க்கு A is the correct answer. 74 பாருங்க ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், முக்கோணம் 15 மீட்டர், 41 மீட்டர் எனில் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் செலவுனா வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு 2520 ரூபாய். 174க்கு B is the correct answer. இரு எண்களின் கூட்டுத்தொகை 36 ஆகவும் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகமாக உள்ளது. அந்த எண்ணுனா 8 பாரு 8 கூட்டினா 22. ஆன்சர் வாஸ் D is the correct answer. 175க்கு D. The third proportional of 12 and 18 is 12 மற்றும் 18 மூன்றாவது விகிதாச்சாரம் எதுனா 27. 177வது கொஸ்டின் 1000 மற்றும் 2000க்கு இடைப்பட்ட எந்த எண் 30 36 மற்றும் 80ஆல் வகுத்தால் ஒவ்வொன்றிலும் மீதி 11 கிடைக்குன்னா 1451. அப்போ 177க்கான ஆன்சர் A. 178 பாருங்க ஒரு கிலோ ரூபாய் 9 ரூபாய் 30 எனில் விலையுள்ள அரிசியை 10 ரூபாய் 80 விலையுள்ள ஒரு கிலோ அரிசியுடன் எந்த விதத்தில் கலந்தால் அதன் மதிப்பு ஒரு கிலோ 10க்கு கிடைக்குன்னா 8:7. 178க்கு C. 179க்கு D. 180 பாருங்க விற்பனை விலை ரூபாய் 19,250 மற்றும் கொள்முதல் விலை 17,500 என்றால் லாப விழுக்காடு எவ்வளோனா 10%. 180க்கு C is the correct answer. 181 நீளம் 12 சென்டிமீட்டர், அகல 8 சென்டிமீட்டரில் ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டரா. 182க்கான ஆன்சர் பாருங்க இரண்டு எண்களில் 4104 மற்றும் 9 ஆகும். இவற்றில் ஒரு எண்ணு 177னா ரெண்டாவது எண்ணு C. 182க்கு C. 83 5 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 19 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா அதே வேலையை 3 ஆண்கள் 6 பெண்கள் எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னா 15 நாட்கள். அப்போ 183க்கான ஆன்சர் B is the correct answer. 184 பாருங்க தேவர் அனைவர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலாயின். இதில் வந்த அணினா வஞ்ச புகழ்ச்சனி. பழிப்பதை போல புகழ்வதும் புகழ்வதை போல பழிப்பதும் தான் வஞ்ச புகழ்ச்சனி. அப்போ தேவர் அனைவர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் வஞ்ச புகழ்ச்சனி. 184க்கு B is the correct answer. வெரிஹி இலக்கண குறிப்பேனா சொல்லி சலபடை. ஈல முடிஞ்சா சொல்லி சலைபடை. 185க்கு A.
வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம், அலங்கார பொருட்களுக்கும் போக போக்கிய பொருள்களுக்கும் தரப்படும், நிலை மாறி புத்தகசாலைக்கு அந்த இடம் தரப்படும் என்று கூறியவர் தான் நம்முடைய அறிஞர் அண்ணா. குறிப்பாக நம்முடைய ஏசியாவில் 2வது பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகம், அந்த நூலகத்தினுடைய வாயிலில் அறிஞர் அண்ணா சிலை கீழே வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம், அலங்கார பொருள்களுக்கு போக போக்கியாக பொருள்களுக்கும் தரப்படும், நிலை மாறி புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறிய அந்த வாசகம் இடம்பெற்றிருக்கும். ஆன்சர் இதை சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. இதே உலகில் சாகாவரம் பெற்றது புத்தகம் தான் சொன்னது கதே. 186க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 187 காஞ்சி காண்டம் பாடல் யாருடையதான்? அப்போ இங்கே கொடுக்கப்பட்டதில் யாருமே தப்பு கரெக்ட் இல்லை. இந்த 4 எது கொடுத்தாலும் கரெக்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா யார், சிவயாக்கி முனிவரனுடைய மாணவரான கச்சேக்கித முனிவர் எழுதுந்தான் காஞ்சி காண்டம், காஞ்சியுடைய பெருமையை பண்ணது. அது இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனே இல்லை. இந்த கேள்வி நீங்கள் எந்த ஈயை தவிர நீங்கள் எதை போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. காஞ்சி காண்டம் திருவள்ளுவரோ கம்பரோ சேக்கிலரோ பாரதியாரோ இல்லை, அந்த ஆப்ஷனே இல்லைங்க. அப்போ 187 ஏபிசிடியில் எது போட்டிருந்தாலும் சரி, இ போட்டிருந்தா ஆன்சர் கிடைச்சிருக்காது. ஓகே, 188 பாருங்க. பிரபஞ்சம் குறித்த விழிப்புணர்வு நம்மளுக்கு எப்படி ஏற்படும்? அறிவியல் மூலமாக தான் கிடைக்கும் இல்லையா? பிரபஞ்சம் யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸில் பிரபஞ்சம் பெருவெடிப்பு கொள்கை, அதில் தான் கேலக்ஸி அண்டம், அதில் தான் பால்வெளி அண்டம், பால்வெளி அண்டத்தை தான் சூரிய குடும்பம், சூரிய குடும்பத்தில் தான் 8 கோள்கள், 8 கோள்கள் தான் பூமி ஒரு கோள். அப்போ பிரபஞ்சம் குறித்த விழிப்புணர்வு அறிவியல் மூலம் தான் வருமே தவிர இலக்கியத்திலேயோ சமூகத்திலேயோ வராது. 181 கூரிய கொம்புகளும் சிலிர்ந்த திமுகளும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்க இருக்குன்னா கரிகையூர், நீலகிரி. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 189க்கு ஏ என்பது சரியான விட. 190 பாருங்க. காக்கை குந்தன் கூழ் அழகு, இதன் பொருள் என்ன? தன்னம்பிக்கை இல்லை, தன்னை உயர்த்தி பார்ப்பது இல்லை, பரிதாபம் இல்லை, எண்ணமும் இல்லை. அப்போ காக்கை குந்தந்தன் கூழ் அழகுனா இது வந்து பார்த்தீங்கன்னா காக்கை எப்பவுமே பரிமாறிக்கொள்ளுகிற பண்பு உண்டு, பரிமாறிக்கொள்ளும் பண்பு இல்லையா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரிமாறுற தன்மை பற்றி எதுவுமே இல்லை. அப்போ என்னன்னா எப்பவுமே காக்கை வந்து பார்த்தீங்கன்னா தான் உணவை கூட எடுத்துன்னு போயிட்டு தன் குஞ்சுகளுக்கெல்லாம் தரும். காக்கை குந்தன் கூழ் அழகு, அது அதனுடைய அழகை வாழ்வில் பரிமாறும் தன்மையை காக்கை கிட்டேருந்து கற்றுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே கொடுக்கப்பட்டதில் எதுலையுமே கொடுக்கலனால இங்கே 4 எது நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு விடை கிடைக்கும். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1814. தஞ்சை ஞான பிரகாசம் அவர் தான் முதல்ல பதிப்பித்து வெளியிடுறார். தஞ்சை ஞான பிரகாசம் தஞ்சையில் தான் வெளியிடுறாங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஏன்னா திருக்குறள் வந்து காணாமல் போனது, அந்த திருக்குறளை காணாமல் போனதை கண்டுபிடித்த பெருமை கிறிஸ்தவர்களை சாரும். அதில் குறிப்பாக எல்லிஸ் துறையை அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து என்ன பண்ணுறாங்க, பதிப்பிக்க சொல்கிறாங்க. திருக்குறளை உலகறிய செய்தவர் ஜி போப்பு, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப்பு, லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் என்று அழைக்கப்பட்ட கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. அப்போ திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. ஞான பிரகாசம் தஞ்சையில் தான் வெளியிடுறாங்க. ஆன்சர் வாஸ் 191க்கு ஏ. 102 வாழ்க்கைக்குரிய கல்வி என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் யாரை பற்றியதுன்னா இன்பத்தமிழை பற்றி சொல்லுவார். தமிழின் பெருமையை பற்றி தான் பாரதியார் சொல்லியிருப்பார் இல்லையா? பாரதிதாசன், இன்பத்தமிழ் பாரதிதாசன். திருவள்ளுவர் கல்வின் அழியா செல்வம் கம்பரம் சொல்லியிருப்பார். ஆனால் வாழ்க்கைக்குரிய கல்வின் என்று இதில் யார் சொல்லுவோம்னா புறநானூற்றில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அவர் தானே மூத்தோர் படித்தவன் வந்தால் உயர்வாக கொண்டாடுவாங்கன்னு. அப்போ வாழ்க்கைக்குரிய கல்வி என்ற தலைப்பில் இடம்பெற்ற நூல் இங்கே கொடுக்கப்பட்டதில் எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து புறநானூறு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொன்னிருந்தால் அது ஆன்சர் வரும். அப்போ இங்கே கொஸ்டின் வந்து ஆன்சர் நாட் பி பிளேஸ்டு பிஃபோர் த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார் ஃபைனல் டிசிஷன். இங்கே யாருமே வாழ்க்கைக்குரிய கல்வி என்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அழகே அழகு, கல்வியில் கற்றவர் நாள் சில அப்படிலாம் நிறைய நூல்கள் சொல்லியிருந்தாலும் இங்கே வாழ்க்கைக்குரிய கல்வி என்ற தலைப்பில் இடம்பெற்ற பால் புறநானூற்றில் ஆரியப்படை கடந்த ஆப்ஷன் இல்லை. 193 கம்பராமாயணத்தில் கணவனுடன் நாடு கடத்தல் உள்ள செல்லும் அர்ப்பணிப்பு மிக்க மனைவியாக சீதையை சித்தரிக்கிறாங்க. கம்பராமாயணம். மலைப்படுகர்காம் நூலில் அடிகள்னா 583 அடிகள். வேற திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக அமைந்த நூல் சிலப்பதிகாரம்.
ஞாயிறு போற்றுதும், திங்கள் போற்றுதும், குறிப்பாக திங்கள் ஞாயிறு மலை. 195க்கு டி. 196 அகம் புறம் என பிரிவுகளில் முதலில் குறிப்பிட்ட நூல் தொல்காப்பியம். தொல்காப்பி தான் அகம்புறம். 197 உலக தமிழ் சங்கம் 2016ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. உலக தமிழ் சங்கம். இளம்பகம் என உட்பெயர் கொண்ட நூல் சீவக சிந்தாமணி. 13 இளம்பங்களை கொண்டது. குறிப்பாக காண்டம், காண்டத்தினுடைய உட்பிரிவு தான் இளம்பகம். 199 பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாது எதுனா குடும்ப பொருந்தோம் பொருந்தோம் பொருந்தோம், பொருந்தாது எதுவுமே இல்லை. லாஸ்ட் கொஸ்டின் 200வது கொஸ்டின், சங்கம் என் சொல் எந்த அர்த்தத்தில் பயன்படும்னா கூடுகை. கூடுகை என்பதை குறிக்க தான். அப்போ நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பிக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற கேள்விகளிலே விளக்கமான விடையை பார்த்தோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு பாடத்தை சந்திப்போம். தேங்க்யூ.